ஆல் வெல்கம் டு எஸ்ஜே வாய்ஸ் ஓவர். இப்போ எடுத்ததுமே வந்து நம்ம ஜுவான் வந்து கேட்குறாங்க, என் பர்த்டேக்கு உங்களை வர சொல்ல யாரா கூப்பிட்டான்ற மாதிரி. உடனே அவனுங்க 2 பேரும் ஷாக் ஆவானுங்களா. அப்போ வந்து அவங்க அப்பா சொல்லுவார், ஏய் 2 பேரும் வந்திருக்காங்க, நம்ம செலிப்ரேட் பண்ணுவேன் நம்ம ஃபேமிலியான்னு சொல்கிறப்போ, எதுக்கு செலிப்ரேட் பண்ணுவோம், இத்தனை வருஷம் நீங்கள் நான் அங்கிள் நம்ம 3 பேர் தானே செலிப்ரேட் பண்ணுவோம், ரொம்ப சைலண்ட்டாக தானே போகும் பர்த்டேஸ்லாம். அதோட வந்து அன்றைக்கி எனக்கு நிறைய வேலையும் இருக்குது, உங்களுக்கும் வேலை இருக்குது, அங்கிளுக்கும் வேலை இருக்குது. ஸோ எதுக்காக இவங்களுக்காக நம்ம இது பண்ணணும், ஒன்றும் அவசியம் இல்லை. நான் என் வேலையை தான் பார்க்க போகிறேன், என்னால் கண்டிப்பாக அந்த பிளானை கேன்சல் பண்ண முடியாது. உங்களுக்கு செலிப்ரேட் பண்ணால் நீங்கள் 4 பேர் வேணா ஒன்றா உட்காந்து ரைஸ் கேக்லாம் சாப்பிடுங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அப்போ வந்து சரி நான் ஜுவானை சமாதானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு சன்ஹாவும் ஹேஜுனும் கிளம்பிடுவாங்களா. அதுக்கப்புறமேட்டுக்கா ரோட்டில் போகிறப்போ வந்து ஜுவானை கூப்பிட்டு பேசுவாங்க. உடனே ஜுவான் கேட்பாங்க, என்ன இப்போ நீங்கள் என்ன என் பர்த்டே ஞாபகம் வச்சு வந்ததுக்கு நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நீ நினைக்கிறேன் அப்படின்னும் சன்ஹா சொல்ல. இல்லை எனக்கு தெரியும் நீ என் மேலே கோவமாக இருப்பேன், தெரியுதுல அப்புறம் எதுக்கு வந்து அப்படின்னு கேட்குறப்போ, இருந்தாலும் நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன் அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ இவங்க கொஞ்சம் ஷாக் ஆவாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, அதுக்கு இப்போ என்ன, நானும் தான் உன்னை மிஸ் பண்ணேன், அப்பா கூட உன்னை மிஸ் பண்ணாங்க, எல்லாரும் தான் உன்னை மிஸ் பண்ணோம், ஆனால் அதெல்லாம் பாஸ்ட்டில் நடந்தது, அதை பற்றி பேசக்கூட நான் விருப்பப்படல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜுவான் சொல்லுவாங்க. அப்புறம் ஜுவான் வந்து ஹேஜுனையும் கூப்பிடுவாங்க. ஹேஜுனையும் கூப்பிட்டு தயவு பண்ணி இங்கேருந்து சீக்கிரமாக கிளம்புற வழியை மட்டும் பாருங்கள் சரியா, என்கிட்ட வந்து சாரி சொல்லணும், இந்த மாதிரி கன்சோல் பண்ணலாம்னு நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு கேப் புக் பண்ணி அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா ஹேஜுன்னு சொல்லுவார், அவட்ட இதை சொல்லவே மறந்துட்டோன்னா நம்ம ஷாக் ஆவாங்க, என்னதுன்னு தெரில. நம்ம ஜுவான் வந்து தால் கூட தான் வந்து ஸ்டே பண்ணுறாங்க. ஓகே, தனியாக 2 பேர் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுவாங்களா அவங்க ஊர்லலாம். அந்த மாதிரி வந்து அவங்க தனியாக வேறு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜுவான் வந்ததும் நம்ம தால் கேட்குறாங்க, என்னடி ஆச்சு, எப்படி பேசினேன், என்ன நடந்ததுன்னு கேட்குறப்போ, பேசினேன் அப்படின்னும்போது அவன் எப்படி இருக்கான், இன்னும் அதே மாதிரி அவன் ஐஸ் பார்க் ஆகுதா, நோ ஷார்ப்பாக இருக்கா அப்படிலாம் சொல்லிட்டு தால் கேட்பாங்களா. உடனே என்ன அவன் வந்ததுக்கு நீ ரொம்ப சந்தோஷப்படுற போல இருக்கு அப்படி சொல்லி ஜுவான் கேட்கும். அப்படிலாம் இல்லை, சும்மா கேட்டேன் அப்படின்வாங்க. அப்புறம் சரி ஓகே விடு, நீ எதுவும் ஃபீல் பண்ணிக்காத, நம்ம தான் இவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணும் உன் வீட்டில் இருந்து, அவனுங்க இங்கே வரைக்கும் வர போகிறானுங்க, அவனுங்களை நீ பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் கூட கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம தால் சொல்லுவாங்க. உடனே ஜுவான் ஆமாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே நம்ம சன்ஹாவும் ஹேஜுனும் காட்டுறாங்க. 2 பேரும் ஒரே ரூம் தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சரின்னு சொல்லிட்டு சன்ஹா ஒர்க் கிளம்புறப்போ நம்ம ஹேஜுன் வந்து ஷர்ட்லெஸ்ஸாக நிற்பாரா, டே ஏதாவது ட்ரெஸ் போடுற வெயில் அடிக்குது இப்படியா அலையாது அப்படி சொல்லிட்டு சன்ஹா வெளியே வந்துடுவார். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து தாலும் அதுக்கப்புறம் நம்ம ஜுவானும் வெளியே வருவாங்க. 2 பேரும் பக்கத்து ரூம் தான் ஷேர் பண்ணுறாங்க. ஓகே, வெளியே வந்துட்டு ஷாக் ஆயிடுவாங்க, என்னடா நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படி சொல்லிட்டு ஷாக் ஆகி கேட்குறப்போ சன்ஹா எதுவும் பதில் சொல்லாமல் டோர் நாக் பண்ணுவாரா. உள்ளே இருந்து திரும்பி ஹேஜுன் வெளியே வருவார். அவர் ஷர்ட்லெஸ்ஸாக இருந்தார்ல அப்படியே வெளியே வந்துடுவார். உடனே ஜுவான் வந்து ஐயோ கடவுளேனுவாங்க. அதுக்கப்புறம் தால் வந்து என்ன பண்ண தெரியாமல் கண்ணை முடிப்பாங்க. அதுக்கப்புறம் சன்ஹா படுக்கு பதில் சொல்லாமல் அவர் படுக்கு வேலைக்கு கிளம்பிடுவார். இப்போ ஜுவான் வந்து ஹேஜுனை ரூம்குள்ளே கூட்டு போயிட்டு, இப்போ எதுக்குடா நீங்கள் இங்கே வந்தீங்க, கண்டிப்பாக இது கோஇன்சிடென்ட்டாக இருக்காது, நீங்கள் வேணும் தான் பண்ணியிருப்பீங்க அப்படின்னும் தாலும் சொல்கிறாங்க. ஆமாம் நேற்று யாரோ புதுசாக மூவின் பண்ணாங்க கேள்விப்பட்டேன், கொஞ்சம் ஃபிஷியாக தான் இருந்துச்சு அப்படி சொல்லி தால் சொல்கிறப்போ இவர் எதுவும் பதிலே சொல்ல மாட்டார். சரி ஓகே எனக்கு ஒர்க் டைம் ஆகுது, என்னுடைய கேஃப் தெரியல ஒழுங்காக அங்கே வந்து சரின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு கிளம்பிடுவாங்க. இங்கே நம்ம சன்ஹா வந்து டாக்டராக இருக்கார் போல இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு புதுசாக மூவ் ஆயிருக்கார்ல, அதனால் வந்து செல்ஃப் இன்ட்ரோலாம் கொடுக்க சொல்கிறாங்க. இன்ட்ரோ பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தன் மட்டும் பயங்கரமாக ஹைப் பண்ணுறோம். சன்ஹா இன்ட்ரோ கொடுக்குறப்போ யார் ஆயின்ற மாதிரி சன்ஹா பார்த்துட்டு உட்காருவார். அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு இருக்கும்போது அந்த ஹிஜு பொண்ணு இருக்குல்ல, அவங்க கூட ஸ்கூலில் படிச்சது, அந்த பொண்ணு வந்து பேசுவோம், உன்னை பார்த்து 3 இயர்ஸ் ஆகுது அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமேட்டுக்கா சரி இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு சன்ஹா கேட்கும்போது இவனை ஞாபகம் இல்லையா நம்ம ஸ்கூல் தான் அப்படின்னு சொல்லும்போது டேக் எடுத்து பார்க்குறப்போ அவன் தான் நம்ம ஜுவான் பின்னாடி சுற்றினால ஜுன்ஹோ, அந்த பையன் தான். பார்த்துட்டு ஓ நீயா ஜுவான் பின்னாடி சுற்றினியா அப்படின்னும் போது இன்னும் ஜுவான் பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்கேன்னு கேட்பாரா. உடனே அது எப்படி மறக்க முடியும், அவள் தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ்லாம் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லுவான். அப்போ ஒன்று ஹிஜு என்ன பண்ணுவான், சரி ஓகே அப்போ ஹேஜுன் எப்படி இருக்கான், ஹேஜுனை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அவனுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் லவ், அவனே என்ன நினச்சிட்டே இருக்கானா அப்படி சொல்லிட்டு ஹிஜு கேட்பாளா. உடனே முட்டாள்தனமாக இருக்கு, உன்னே அவன் நினைக்க போகிறான், கண்டிப்பாக என்ன தான் நினைப்பான், நான் தானே ஃபர்ஸ்ட் லவ் அப்படி சொல்கிறப்ப அப்படியா 3 வருஷம் ஆயிடுச்சு இன்னும் கூட நீ திருந்தவே இல்லை, இன்னும் ஷேம்லெஸ்ஸாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சன்ஹா போவார். இங்கே நம்ம ஜுவானை பார்க்க கேஃப்க்கு வந்து நம்மளுடைய ஹேஜுன் வந்து உட்காந்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஜுவான் முறைச்சிட்டே தான் வேலை பார்ப்பாங்க. அப்போ பார்த்துட்டு என்னடா பண்ணுற நீ எதுக்கு அங்கே மூவ் இன் பண்ண அப்படி கேட்குறப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் எதிர்ச்சியாக நடந்துச்சுன்னு சொல்கிறப்போ சரி சன்ஹா வந்து டாக்டராக இருக்கா, நீ எதுக்கு இங்கே வந்து அப்படின்னும் சரி எனக்கும் சில பிளான்ஸ்லாம் இருக்குது, நீ ஃபியூச்சரில் தெரிஞ்சுப்பேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஏன் இங்கே வந்துன்னு கேட்குறப்போ நான் எனக்கு உன்னையும் அப்பாவையும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னும் என்னையும் நான் அப்பாவை நல்லா பார்த்துக்கிறதுக்குலாம் உனக்கு அவசியம் கிடையாது, அதையும் முக்கியமாக என்ன பார்த்துக்கணும் அவசியம் இல்லை, நான் என்ன பார்த்துக்கிறேன், அப்பாவை நல்லா பார்த்துக்கணும்னா அப்பா கூட போய் மூவ் இன் பண்ணி ஏன் பக்கத்து வீட்டில் இருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜுவான் கேட்பாங்க. அப்புறம் மனசு கேட்காம என்ன பண்ணுறது ஒன்று அடிச்சிடலாம் போல வருது அப்படி சொல்கிறப்ப சரி ஓகே பேசாமல் நீ அடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு நிற்பாரு. ஆனால் அடிக்காமல் போயிடுவாங்க. அப்புறம் பர்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. அவர் என்ன அடிக்க தான் வரா போலன்னு பயந்துருவார். அப்புறம் பர்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கார்டை கொடுத்துட்டு என்கிட்ட 1 lakh தான் இருக்குது, அதுக்குள்ளே வந்து ஒரு பெஸ்ட்டான ஸ்னீக்கர்ஸும் அதுக்கப்புறமேட்டுக்கா ஷாக்ஸும் வாங்கிக்கோ, இப்படி வெளியே போகாது அப்படின்னும் போது நம்ம ஹேஜுன் சொல்லுவார், என் மேலே ரொம்ப அக்கறை இல்லை உனக்கு, மிச்சவங்க என்னை பார்த்து என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி தானே நீ காசு தர அப்படின்னு சொல்லிட்டு ஹேஜுனுக்கு வந்து இந்த ஜாப் இல்லை போல இப்போ ஓகேவா. அப்போ வந்து ஜுவான் சொல்லுவாங்க அப்பெல்லாம் கிடையாது, நீ இந்த லட்சணத்தில் வந்து என்னோட ஷாப்க்கு வந்தனா இங்கே வர கஸ்டமர்ஸும் வராமல் போயிடுவாங்க, அதுக்கு தான் அப்படி சொல்லிட்டு அனுப்பிச்சி விடுவாங்க. அப்புறம் அவர் வேகமாக கிளம்பிடுவார். இங்கே ஜுவானோட அப்பா ரெஸ்டாரண்ட்டில் காட்டும் போது அந்த ஓல்டு லேடி இருப்பாங்களே நெய்பர், அவங்களும் வந்து ஒர்க் பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து அங்கே இருக்க மிச்ச நெய்பர்ஸ் வந்து சூப்பர் சன்ஹா வந்து டாக்டராக இருக்காங்க, அங்கே போனால் இனிமேல் ஃப்ரீயாகவே பார்த்து விடுவாங்க அப்பெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த ஓல்டு லேடி மட்டும் எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, ஜுவான் கூட ஒரு கேஃப் வச்சு செட்டில் ஆகிட்டா, ஆனால் இந்த ஹேஜுன் பையன் மட்டும் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க கடுப்பில் கத்திட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு ஒரு அக்கறை தான் ஓகேவா, ஹேஜுன் மட்டும் ஜாப் இல்லாமல் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ஜுவானோட அப்பாவும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் நல்லபடியாக ஹெல்த்தியாக இருக்குது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்லுவார்.
இங்க ஹாஸ்பிட்டல்ல காட்டுவாங்க. சன்ஹா வந்து ஜுன்ஹோ கூட பேசிட்டு இருப்பான். அப்ப ஜுன்ஹோட்ட வந்து எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுப்பாரு. இந்த மாரி வந்து நான் இவ்வளோ நாள் இல்லாதப்போ என்னலாம் நடந்தது அந்த மாரிலாம் பேசிட்டு இருக்கும்போது, எனக்கு தெரிஞ்சு ஜுவான் சூப்பர்ல நல்லபடியா கேஃப் ரன் பண்றா அப்டி சொல்லிட்டு சன்ஹா சொல்லுவாரு. அப்போ வந்து அந்த ஜுன்ஹோ பையன் சொல்லுவான், ஆமா நம்ம கூட படிச்ச பசங்கள்லயே அவ தான் இப்போ ஓனராவே இருக்கா, பாஸா இருக்கா. வேற எல்லாருமே ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ஒர்க் தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்டி சொல்லிட்டு ஜுன்ஹோ சொல்லுவாரு. சூப்பர் சூப்பர் சொல்லும்போது, அப்புறம் சன்ஹா கேட்பாரு, சரி ஓகே அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் இருக்காங்களான்னு சொல்லும்போது, அவரும் ஆமா அது உங்கள்ட்ட சொல்லணும்னு நெனச்சிட்டே இருந்தேன் அப்டி சொல்ல ரொம்ப வேற ஒருத்தவங்க வந்து நம்ம ஜுன்ஹோவ கூட்டு போயிடுவாங்க. ஒர்க் இருக்கு வான்னு சொல்லிட்டு. இவன் பாட்டுக்கு சொல்லாம போயிருவான். அப்போ சன்ஹா டேய் சொல்லிட்டு போடான்னுவாரு. இங்க திருப்பி ஜுவானோட அப்பா ரெஸ்டாரண்ட் காட்டுறப்போ வந்து சன்ஹாவோட அப்பாவும் அவங்க கூட கோவர்க்கரா ஒருத்தர் இருப்பார். அவரும் வந்து பிளான் போடுறாங்க. பேசாம உங்கள்கிட்ட கொஞ்சம் சேவிங் இருக்கும்ல, அதை வச்சு ஹேஜுக்கு நீங்களே பிஸ்னஸ் அமைச்சு கொடுத்துருங்க. இங்கேயே வந்து ரெஸ்டாரண்ட் வச்சா ஓடாது. கொஞ்சம் டவுனில் அங்கே மெயினான பிளேஸில் ஏதாவது ரெஸ்டாரண்ட் வேணால் செட்டப் பண்ணி கொடுக்கலாம் அவனுக்கு. நீங்கள் குக் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, நல்ல ஐடியா தானே அப்படின்னு பேசுகிறப்போ ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க திங்க் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஜுவான் வந்து ஒர்க்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா சன்ஹா வந்து அங்கேயே கடைக்கு வெளியவே தூங்கிட்டு இருப்பாரு. என்னடா பண்ணுறீங்கன்னு கேட்குறப்போ 7 மணிக்கு வெளியே வருவேன்னு சொன்னடி, மணி 9 ஆகுதுன்னு. ஆமாம் 7 மணிக்கு கஸ்டமர் போயிடுவாங்க, அதுக்கப்புறம் நாளைக்கு உண்டான வேலையெல்லாம் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சரி எனக்காக தான் வெயிட் பண்ணேன் 7 மணிலேருந்துன்னு அவங்க கேட்டு வீட்டுக்கு ஒன்றா போகலான்னு சொல்லிட்டு சன்ஹா கூப்பிட்டு போவார். பேசிட்டே போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பார்த்து சரி இருன்னு சொல்லிட்டு 2 ஐஸ் டியூப் மாதிரி இருக்கும், அதை வாங்கிட்டு வந்து சாப்பிடுவார். வாவ் சூப்பராக இருக்குது அப்படி சொல்கிறப்போ ஜுவான் கேட்பாங்க, என்ன உங்கள் சோல் ஐஸ் டியூப் கூட இல்லையா அப்படி கேட்குறப்போ, இருந்துச்சு எனக்கு கிடைக்கிற அளவுக்கு தான் கொடுப்பேன் இல்லை போலன்ற மாதிரி அவர் சொல்லுவார். உடனே அவங்க எதுவும் யோசிப்பாங்க. அப்புறம் சரி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்புறமேட்டுக்கா அவங்க அப்பார்ட்மெண்ட் வந்துருமா. அப்போ வந்து சன்ஹா கேட்பாரு, சரி ஓகே நாளைக்கு உனக்கு என்ன பிளான் போது அதான் சொன்னேன் நீ பிஸியாக இருக்கேன்ட்டு அப்படின்வாங்க. அப்படியா சரி ஓகே அப்படி சொல்லிட்டு சரி ஹாப்பி பர்த்டே ஜுவான்னு சொல்லிடுவாங்க. அதான் நாளைக்கு தான்டா பர்த்டே அப்படின்போது மிட் நைட்டில் என்னால் உன்னை பார்க்க முடியாது, எனக்கு ஒர்க் இருக்காதான் இப்பயே சொல்கிறேன் அப்படின்போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவரும் வந்து ஒர்க்கு கிளம்பிடுவார். அப்புறம் அடுத்த நாள் ஆகிடும். இன்றைக்கி தான் ஜுவான் பர்த்டேவா. ஸோ உடனே ஹேஜுன் வந்து மார்னிங்கே போயிட்டு கதவை தட்டும்போது ஜுவான் வர மாட்டாங்க, தால் தான் வருவாங்க. உடனே ஹேஜுன் கேட்பாரு ஜுவான் எங்கன்னும் போது அவள் காலையிலே ஒர்க் கிளம்பிடுவான் போது சரி ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம தாலை பார்த்துட்டு ஒத்து பார்ப்பாரு. அவங்க ஃபேஸையே பார்த்துட்டு நீ அப்படியே தான் இருக்க 10 வருஷம் முன்னாடி இருந்த மாதிரின்னு சொல்லிட்டு தலையில் தட்டி கொடுத்துட்டு போயிடுவார். உடனே இவங்க பாட்டுக்கு ரூம்குள்ளே போயிட்டு பைத்தியக்காரன் வேணான்னு அப்படியே வரைக்கும் என் அட்டா நீ தால் அவனுக்கு தெரியாதாச்சு, இதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு என் ஹேர் ஸ்டைலேருந்து கூட ஆரம்பிச்சிருக்கலாம், நான் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன் இப்படி பேசுகிறான், நான் ப்ரொஃபஷனலாக தானே இருக்கேன்னு சொல்லிட்டு மிரர்லாம் பார்த்துப்பாங்க. அப்புறமேட்டுக்கு ஹேஜுன் வந்து சன்ஹா கால் பண்ணி அவள் ஒர்க்கில் இருக்காடா என்ன பண்ணலான்னு கேட்குறப்போ சரி ஓகே நைட் நம்ம வீட்டுக்கு போகலாம், அவள் கண்டிப்பாக ஒரு ஆளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு சன்ஹாவும் சொல்லிடுவார். அவனோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து வீல் சேரில் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க பாட்டுக்குன்னு நம்ம சன்ஹாக்கு டெக்ஸ்ட்டு கால்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த சோஹி குட்டி பொண்ணு நல்லா வளர்ந்துட்டா, இப்போ ஸ்கூல் போயிட்டு இருக்கா, ஹை ஸ்கூல். அந்த பொண்ணு வந்துட்டு அம்மா நீங்கள் ஒப்பாக்கு தானே கால் பண்ணுறீங்க, எதுக்குமா பண்ணுறீங்க, இது அவரோட டைம், அவர் பிரேக் எடுத்துருக்காரு, இந்த மாதிரி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்கள் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு சோஹி கேட்குறப்போ என்னடி சொல்கிறா, அப்போ வேணாமா உனக்கு உங்கள் அப்பா வேணாமா, அவர் அங்கே போயிருக்காருல அங்கேயே இருந்துருவார், இனிமேல் திரும்பி வரலாம் பரவாயில்லையா உனக்கு அப்படின்னும் போது என்னமோ எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனால் நீங்கள் ஒப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ்மான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பாட்டுக்கு போயிடும். நம்ம ஜுவானும் ஒர்க் பார்த்துட்டே இருக்கும்போது அவங்களோட இதுக்கு முன்னாடி பாஸ்ட் இயர்ஸில் வந்த பர்த்டேலாம் நினச்சி பார்க்குறாங்க. அப்போ எல்லாமே இவங்க தனியாக தான் அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அவங்க யாரும் விஷ் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. அதான் ஜுவான் அதுக்கப்புறமே சன்ஹாவோட அப்பாலாம் தான் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே பண்ணுறாங்க. இப்போ எல்லாருமே வந்து ஒன்றா வந்து டின்னருக்கு கேதர் ஆகிடுவாங்க. ஆனால் வந்து ஜுவான் மட்டும் வந்திருக்க மாட்டாங்க. சரி ஓகே அவள் வரமாட்டா கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு சாப்பிட சொல்லி ஜுவானோட அப்பா சொல்லுவாங்க. ஆனால் வந்து ஹேஜுன் வந்து ஜுவானுக்கு கால் பண்ணிட்டே இருப்பார். அவங்களும் கரெக்டாக உள்ளே வந்துருவாங்க. எதுக்கு கால் பண்ணிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாரும் ஒன்று சாப்பிட்டுட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணி கேக்லாம் ப்ளோ பண்ணிடுவாங்க. அப்போ வந்து சரி ஓகே கேக்லாம் ப்ளோ பண்ண விட்டுருக்கீங்க, அப்போ நம்ம ஃபேமிலி தான் நினைக்கிறேன், எனக்கு சில கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு சொல்லிட்டு ஜுவான் வந்து ஹேஜுன் பற்றி கேட்குறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா கால் பண்ணி எடுக்கவே இல்லை, நான் கால் பண்ணி எடுக்கவே இல்லை, எங்கள் யார் கூடயுமே நீ காண்டாக்டில் இல்லை, அவ்வளோ பிஸியாக இருந்தேன், நீ பேஸ்கெட் பால் இப்போ எதுக்கு நீ விட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பர்டிகுலர் கூட பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ எல்லாரும் எதுக்கு இதெல்லாம் இப்போ கேட்குற, விட அவன் பாவம் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, நானும் எப்பாவும் எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா, எல்லாரும் யோசிச்சு உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு எங்களை பயன்படுத்தணும், இப்போ கூட எனக்கு ஹர்ட்டிங்காக தான் இருக்குது அப்படின்னும் போது ஹேஜன் சொல்லாரு சாரி எனக்கு தெரியாது, நம்ம சாரி தெரியாது அவனுக்கு தெரியாதா, நீ அவ்வளோ பெரிய முட்டாளா, நாங்கள் கஷ்டப்படுவோம் உனக்கு தெரியாதானே அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது சன்ஹா உடனே சொல்லுவார் அவன் காலில் அடிபட்டுருச்சு அப்படின்னு. எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க. அப்போ வந்து ஹேஜன் கத்துவார், ரெடி வாய் மூடு எதுக்கு இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிச்சிருப்பாரா. உடனே சன்ஹாவும் சும்மா இருடா அப்படி சொல்லிட்டு அமெரிக்காவிலேருந்து ஒரு நாள் ஹேஜன் எனக்கு கால் பண்ணனால திரும்பி நடக்க முடியுமான்னு கூட தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தான்னு சொல்லும்போது நம்ம ஹேஜன் பாட்டுக்கு எழுந்து தலையில் கை வச்சுறாரு, ஏன் தான் அதெல்லாம் சொன்னான்ற மாதிரி. அப்போ வந்து ஜுவானோட அப்பா வந்து வேகமாக வந்து ஹேஜனோட காலை தொட்டு பார்ப்பாரு. பயங்கரமாக ஒரு மார்க் இருக்குமா, உனக்கு வலிக்குதான்னு கேட்குறப்போ ஒரு மாதிரி ஒரு அழுகிற மாதிரி ஆகிடுவார் ஜுவானோட அப்பா. அப்போ வந்து ஹேஜின்னு சொல்லுவார், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அது சும்மா ஸ்கார் தான், நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் ஜுவானோட அப்பாவுக்கு பயங்கரமாக அழுக வரமா ஆகிடுமா. அவங்க கிச்சனில் போயிட்டு சரி ஓகே நான் மில்க் எடுத்துகிட்டு வரேன்னு போயிட்டு அங்கே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ சன்ஹாவோட அப்பா போயிட்டு சமாதானப்படுத்துவார், ஏடா லூசாடா நீ குழந்தைங்க முன்னாடி ஏன் அழுகிறாங்க பாரு, மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு. இல்லை அவனை நான் அமெரிக்காவுக்கு அனுப்பிடக்கூடாது, ஏன் தப்பு தான், என்னால் தான் அவனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஜுவானோட அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ ஜுவான் பாட்டுக்கு வெளியே எழுந்து கிளம்பி போயிடுவாங்க. அப்புறம் இவங்க 3 பேருமே வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வராண்டால. அப்புறமேட்டுக்கா ஹேஜன் வந்து உள்ளே போய் சமாதானப்படுத்தலான்னு போகிறப்போ ஜுவான் சொல்லுவாங்க, சரி விட மதியத்துக்குள்ளே அவங்களே வந்து பேசி சரியாயிடுவாங்க வா அப்படி சொல்லிட்டு பார்க்கில் உட்காந்து பேசுவாங்க. இவங்களும் கொஞ்சம் டல்லாவே தான் இருப்பாங்களா. அப்போ வந்து ஹேஜன் சொல்லுவார், விடுறி ஒன்றுமே இல்லை, என்னால் நல்லா நடக்க முடியும், பேஸ்கெட் பால் மட்டும் தான் விளையாட முடியாது தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஹேஜன் சமாதானப்படுத்துவார்.
அப்போ வந்து சன்ஹா சொல்லுவாரா, "அவனும் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இல்ல. அவன் வெயிட் எல்லாம் கால்ல பட இன்னும் கஷ்டமா தான் ஆகும். நீ கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா அவன பார்த்துக்கிட்டா தான் முடியும்னு" சொல்றப்போ, ஹேஜுன் வந்து கத்துவாரு, "டேய் சும்மா இருடா! அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சொல்றத நம்பணும்போது, நீ சொல்றத நான் ஏன்டா நம்பணும்? அவன் ஒரு லைசென்ஸ் டாக்டர். அவன் சொல்றத தான் நம்புவேன்" அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஜோன் சொல்லுவாங்க, "கிராஜுவேட் ஆயிட்டு நீங்க எல்லாரும் என்ன திரும்பி பார்க்க வருவீங்கன்னு சொன்னீங்க. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன் நீங்க வருவீங்கன்னு. அதுக்கப்புறம் நீங்க வரலீங்கன்னதும் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. சரி ஓகே பரவால்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லங்கும்போது, இல்ல சாரி சாரின்னு மாறி மாறி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஜோன் சொல்லுவாங்க, "எதுக்கு சாரி சொல்றீங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே பழைய மாரிலாம் நம்ம இருக்க போறது கிடையாது. உங்க வேலை என்னமோ அத பாருங்கன்னு" சொல்லிட்டு கிளம்பிருவாங்க. அப்புறம் ஜுவான வந்து சன்ஹா ட்ராப் பண்ண போறா. அதுக்கப்புறமேட்டுக்கா அவர் சொல்லுவாரு, நான் சாரிண்ணே எதனால வர முடியலண்ணா அப்படின்னும்போது, "நீ ஏன் என்ட்ட சாரி சொல்ற? அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லன்னும்போது, முன்னாடிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்ல அதனால தான்னும்போது, சரி ஓகே எதனால வரல அப்படின்னு சொல்லி ஜுவான் கேட்குறப்போ, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிப்பாரு. என்னன்னா அவங்க அம்மா தான் விட்டுருக்க மாட்டாங்க ஓகேவா? கையிலலாம் மார்க் இருக்கும்ல அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு, இல்ல கொஞ்சம் பிஸியா இருந்தேன்னு சொல்லிட்டு அவரே கொஞ்சம் சமாளிச்சுருவாரு. உடனே ஜுவானோ அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. இப்போ ஜுவான்ட்ட வந்து நம்ம சன்ஹா கேட்பாரு. இந்த மாரி இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயான்னு கேட்குறப்போ, ஓகே 7க்கு அப்புறமேட்டுக்கா ஆள் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு தான் இருப்பேன்னும்போது, சரி ஓகே அப்ப நானும் உன்ன வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இவரு கிளம்பிருவாரு. இங்க வந்து ஜுவானோட அப்பா வந்து வீட்ல இருக்கும்போது, ஹேஜனும் போயிட்டு, "அப்பா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க எனக்கு ஒண்ணும் இல்லன்னு" சொல்றப்போ, இவர் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவாரு. "நான் தான் ரொம்ப ட்ரை பண்ணாத, முடியலன்னா வந்துருன்னு சொன்னேன்லடா, உனக்கு அடிபட்டது மாதிரி என்ன தேடி வந்திருக்கலாம்ல" அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஹக் பண்ணி சமாதானம் பண்ணிப்பாங்க. இங்க ஜுவான் வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பாங்க. பர்த்டே ப்ரிப்பரேஷனுக்காக ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டுருப்பாங்க. அப்புறமேட்டுக்கா அந்த ஆள் வருவாங்க. வந்துட்டு ஒயின் வாங்கிட்டு வருவாங்க. "ஏன்டி பியர் தானே வாங்கிட்டு வர சொன்ன, ஒயின் வாங்கிட்டு வந்தாம, இன்னைக்கு தாண்டி உன் பர்த்டேல அதான் ஒயின் வாங்கிட்டு வந்தேன்னு" சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் வருவாங்க. அவங்க கூட ஸ்கூல்ல படிச்சவங்கலாம். "இது இங்க என்ன இங்க பண்றீங்கன்னு?" கேட்குறப்போ, "இல்ல, இல்ல இன்னைக்கு ஹேஜுன் வரான்ல, அதோட உன்னோட பர்த்டே வேற" அப்படி சொல்லிட்டு அவங்களும் பியர் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. "சரி உட்காருங்க, உட்காருங்க" அப்படி சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் கடுப்பாவே உட்கார சொல்லுவாங்க. லைனா பார்த்தா ஹிஜு வரா. ஹிஜுக்கு இவங்க பர்த்டேன்னு கூட தெரியாது. அவங்க பாட்டுக்கு வந்துட்டு, "ஹேஜுன் இங்க தானே வரான், அவன பார்க்க தான் வந்தேன்ற" மாரி உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஜுவானோட பர்த்டேன்னும், "ஓ அப்படியா உன் பர்த்டேவா? ஹேப்பி பர்த்டே" அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு உட்காந்துப்பாங்க. இப்படி நெறைய பேர் மாறி மாறி வந்துட்டு இருப்பாங்க. சரி ஹேஜுன் தான் வரான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா, அங்க பார்த்தா ஜுன்ஹோ பையனும் வந்துருவான். இவன் யார்றா வந்தான்னு மாரி அவன் அப்புறமேட்டுக்கா பொக்கே குடுத்துட்டு, "ஹேப்பி பர்த்டே ஜுவான் உன்ன பார்க்க தான் வந்தேன்" அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா சன்ஹா வர இன்னும் ஒரு 3லருந்து 4 மணி நேரம் ஆகும். நல்ல ஒர்க் அவனுக்கு அப்படின்னும்போது, இவங்க கொஞ்சம் டல் ஆயிடுவாங்க இப்பவே. இவங்களும் ஹேஜுன் கால் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறமேட்டுக்கா தான் ஹேஜுன் வருவாரு. அவர் வந்த உடனே எல்லாரும் நான் இங்க நல்ல ஃபுட் கிடைக்கும்லாம் வந்தேன் அப்படின்னும்போது, திரும்பி ஜுவானோட பர்த்டே கடைசில ஜுவானே வேலை பார்க்க விடுவாங்க. அவங்க போய் சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறமேட்டுக்கா ஹேஜுன் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரா. இவங்க கொஞ்சம் கடுப்பாவே இதெல்லாம் பார்த்துட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா. உடனே இல்ல நான் இங்க வரேன்னு அவங்ககிட்ட சொன்னா இவங்கலாம் வருவாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஹேஜுன் வந்து சாரி சொல்லுவாரு. சரி ஓகே இதெல்லாம் நான் பார்க்குறேன் நீ போய் உட்காருன்னு சொல்லிட்டு ஹேஜுன் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த நேரம் பார்த்து அவங்க கை சுட்டுருமா, ஐஸ் கியூப்லாம் வச்சு விடுவாரு. இங்க ஜுவான் வந்து சன்ஹாக்கு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாரி வந்து, "நீ ஆல்ரெடி டயர்டா இருப்ப. நீ வீட்டுக்கு போ. இங்க வந்தவங்க எல்லாரும் போயிட்டாங்க. நானும் வீட்டுக்கு போறேன்" அப்படின்ருவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா சன்ஹா போயிட்டு அந்த கிஃப்ட்ட வந்து நம்ம ஜுவானோட டோர்லயே மாட்டி விட்டு போயிடுவாரு. ஜுவான் காலையில வெளிய போறப்போ டோர்ல வந்து அந்த கிஃப்ட்ட பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி யாருன்னு பார்க்குறப்போ சன்ஹான்னு எழுதியிருக்குமா. அவங்க ஒரு இயரிங் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. அத போட்டு பார்த்துட்டு, "இது ஆளும் சூப்பரா இருக்குடி உனக்கு. இன்னைக்கு நைட் வர உனக்கு ஸ்பெஷல்ல. இன்னைக்கு நைட் நீ இது போட்டு போ" அப்படி சொல்லுவாங்க. அவங்களும் சந்தோஷமா எடுத்து வச்சுப்பாங்க. இங்க பார்த்தா சன்ஹா டயர்டா இருப்பாரா, படுத்துட்டு இருப்பாரு. அவங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல டிபார்ட்மெண்ட்லயே இவங்களுக்குலாம் தனியா ஸ்பேஸ் அலாட் பண்ணியிருப்பாங்களாங்க. அப்போ வந்து ஜுவான் டெக்ஸ்ட் பண்றாங்க. "தேங்க்ஸ் கிஃப்ட்னா லஞ்ச் என்னமோ சூப்பர் சூப்பர். அப்போ இன்னைக்கு நைட் டின்னருக்கு வர முடியுமா?" அப்படின்னு கேட்குறப்போ, அவங்க வந்து, "இல்ல, இல்ல இன்னைக்கு நைட் எனக்கு கொஞ்சம் வேற பிளான் இருக்கு. நாளைக்கு வேணா பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஜுவான் சொல்லுவாங்க. அப்போ பார்த்து வந்து அந்த ஜுன்ஹோ பையனும் அந்த ரூம்க்கு வந்துரும். வந்துட்டு, "ஓ நைட் நீங்க தான் தூங்குனீங்கன்னு" சொல்லிட்டு பேசிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம், "நேத்து நைட் எப்படி போச்சுன்னு" சொல்லிட்டு சன்ஹா கேட்குறப்போ, நல்லா போச்சு. ஜுவான் உன்ன நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டா. பாவம் உனக்கு நிறைய ஒர்க் இருக்குன்னும்போது இவர் ரொம்ப சந்தோஷமாயிடுவாரு. அதுக்கப்புறம், "அப்படியா?" அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. "சரி ஓகே உனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லு. நான் வேணா உன்ன பிக்கப் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு கேட்குறப்போ, "ஒண்ணும் அவசியம் இருக்காது" அப்படி சொல்லிட்டு ஜுவான் சொல்லிருவாங்க. இவரும் கொஞ்சம் ஷாக்ல இருக்கும்போது, நான் எனக்கு சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்தேன். கடைசில பார்த்தா அந்த ஹயூங் பையன் தான் சான்ஸ் கிடைக்கும் போலன்னு சொல்லிட்டு ஜுன்ஹோ புலம்பிட்டு இருப்பான். "என்னடா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஜூஸ வாங்கி குடுத்துட்டு கதை மொத்தத்தையும் கேட்பாரு. உடனே அந்த ஜுன்ஹோ பையன் சொல்லுவான், "அவன் என் கூட இருக்க கிளாஸ்மேட் தான். அவன் பார்க்க அழகா இருப்பான். ஆனா நல்லவன்லாம் கிடையாது. அவன் ஒரு 4, 5 தடவ ஜுவானோட ரெஸ்டாரண்ட் போய் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஜுவான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல. திரும்பி ஓகே சொல்லிட்டாங்களா என்னன்னு எனக்கு ஃபீல் ஆகுது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜுன்ஹோ சொல்லுவாரா. அவ்வளோதான் சன்ஹாக்கு செம்ம கடுப்பா இருக்கும். இங்க ஜுவானுக்கு வந்து அந்த ஹயூங் பையன்னு சொன்னேன்ல, அந்த பையன் டெக்ஸ்ட் பண்றான். அந்த மாரி இன்னைக்கு நைட் 7:00 உன்ன பிக் பண்ணிக்கிறேன்னு. இவங்களும் ஸ்மைல் பண்ணிட்டு ஃபோன வச்சுடுறாங்க. அப்புறமேட்டுக்கா அந்த ஆள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தா, நேத்து நைட் ட்ரிங்க் பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது நம்மளுடைய அ ச ஹேஜுன் தான் போயிட்டு கூட்டு போய் விட போயிருப்பார் போல. அப்படி போறப்போ ட்ரிங்க் பண்ணிட்டு, "நான் என்ன பழைய டாலா? 10 வருஷம் ஆச்சுல நீ என்ன பார்த்து பாரு. என் ஹேர் ஸ்டைல்லாம் மாறிடுச்சு. உனக்கு எதுவுமே தெரியலையா? நான் எவ்வளோ ஃபேமஸ் தெரியுமா? இங்க இருக்க ரோட்ல இருக்க போயிட்டு இருக்க பசங்க கூட நிறுத்தி என் நம்பர் கேட்பாங்க. நான் அவ்வளோ அழகு தெரியுமா?" அப்படின்ற மாரி பேசியிருப்பாங்க. உடனே "அப்படியா எனக்கு தெரியாம போயிடுச்சு சாரின்னும்போது", "சரி ஓகே நீ சாரி கேட்கறன்னா நாளைக்கு எனக்கு ஹேங் ஓவர் சூப் வாங்கி கொடுக்கணும் 12 மணிக்கு ஓகேவா?" அப்படி சொல்லிட்டு இவங்க ட்ரிங்க் பண்ணியிருந்தனால என்னெல்லாமோ புலம்புவாங்களா. அவரும் ஓகே சொல்லிருவாரு. இப்ப அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹேஜுனும் வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா சூப் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க கேட்பாங்க, "நேத்து ஒன்னும் நான் வியர்டா பண்ணல." வியர்டாலாம் பண்ணல. சூப்பரா தான் இருந்தது. லைக் உன் பின்னாடி வேற நம்பர் கேட்டு நெறைய பசங்க வராங்க போல இருக்கே அப்படி சொல்றப்போ, அவங்களுக்கு ஒரு மாரி ஆக்வர்ட் ஆயிரும். ஐயோ! இப்படிலாமா நான் பேசினேன்ற மாரி. இங்க ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா சன்ஹாக்கு ஃபுல்லா அதே நெனப்பா இருக்கு. ஜுன்ஹோ சொன்னான்ல ஜுவான் பத்தி, அதே யோசிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. அதனால தான் அவ இன்னைக்கு என்னைய ரிஜெக்ட் பண்ணிட்டா போல இருக்கு. அவன் கூட வெளிய போறாளோ அப்பலாம் சொல்லிட்டு இவரு யோசிச்சுட்டே இருக்காரு.
இங்கே நம்ம ஜுவானும் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபோனை மறந்து ஷாப்லேயே விட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா ஹேஜன் வந்து கால் பண்ணிட்டே இருப்பாரா, ஜுவான் எடுக்க மாட்டாங்க. இவர பாட்டுக்கு ஷாப் முன்னாடியே வந்து வெயிட் பண்ணுவாரு. ஜுவான் அப்போ ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அப்போ ஜுவான் வந்துருவாங்க. இங்க என்னடா பண்ணுறேன்னும் ஃபோன் ஏன்டி எடுக்கலன்னும் போது ஃபோனை விட்டு போயிட்டு அதுக்கு தான்டா வந்தேன்னு சொல்லிட்டு இவங்க போவாங்க. அப்போ வந்து இவர் சொல்ல இயரிங் போட்டிருப்பாங்க. ஓகேவா, சன்ஹா வாங்கி கொடுத்த இயரிங் அதை பார்ப்பாரு. பார்த்துட்டு சரி எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னும் போது ஜுவான் வந்து அதான் சொன்னேன் நீங்கள் நைட் எனக்கு பிளான் இருக்குன்னு, அப்பா ஓப்பனில் தான் வச்சிருப்பாங்க ரெஸ்டாரண்ட், அங்கே போய் சாப்பிட்றோம் அப்படின்னும் போது நம்ம சன்ஹா பாட்டுக்கு ஜுவானோட கையை பிடிச்சிட்டு போகாத ப்ளீஸ் அப்படின்னுவாரு. புரியல கையெடு அப்படின்ற மாதிரி இவங்க கை எடுத்துருவாங்க. கை எடுத்துட்டு என்னாச்சு அப்படின்னு இவங்க கேட்குறப்போ, இல்லை ப்ளீஸ் போகாத சுவா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை சொல்ல எனக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு, அதனால ப்ளீஸ் என்னை விட்டு போகாத அப்படி சொல்லிட்டு சன்ஹா சொல்லுவார். ஜுவானுக்கு ஒன்றும் புரியாது, அப்படியே ஸ்டன் ஆகி நிற்பாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா.